வணக்கம். மதிப்புக்குரிய பாட்டாளி கட்சி இயக்குனரும் டாக்டருமான ராமதாஸ் ஐயா அவர்களே, இன்று புதிய தலைமுறை செய்தியில் 12:44க்கு உங்களுடைய பேட்டியை கண்டேன். வெட்கமாக இருக்கிறது. உங்களை போன்று படித்து மக்கள் சேவைக்காக அரசியலுக்கு வந்த நீங்கள் கட்சி மாறி இன்று நிற்க இடமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கின்றவர்கள் பேசுகிற பேச்சு கேவலமாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு என்ன வேண்டும், பொதுமக்களை பாதுகாப்பது யார், குற்றங்களை தடுப்பது யார் என்று நன்கு உணர்ந்து உரையாடுங்கள். ஏனென்றால் 90% போலீஸ்காரர்கள், காவல்துறையினர் லஞ்சம் பெறுகிறார்கள், 10% தான் என்று நீங்கள் உரையாடி இருக்கிறீர்கள். அப்படியென்றால் நீங்கள் அந்த 90% காவல்துறைக்கு நீங்கள் வழங்கிய லஞ்சம் நீங்கள் வழங்கியிருந்தால்தான் இது நீங்கள் கரெக்டாக அந்த 90% பேர் லஞ்சம் பெறுகிறார்கள் என்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்திருக்கும். அப்படி என்றால் நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சமயம் நீங்களும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் லிஸ்டில் இருக்கிறீர்களா, அல்லது வேறேனும் வழியில் அரசாங்கத்தையோ பொதுமக்களை ஏமாற்ற நீங்கள் இப்படி லஞ்சம் கொடுத்தீர்களா என்பதை எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். வயது முதிர்ந்து அரசியலில் இருப்பவர்கள் வார்த்தையை நன்கு யோசித்து பேச வேண்டும். பொதுமக்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் அனைத்தும் மதிக்கும் வகையில் பேட்டி கொடுக்க வேண்டும். இப்படி அநாகரிகமான வார்த்தை 90% காவலர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த காவல்துறையை நீங்கள் அவமதிப்பதாக இருக்கிறது. என்னால் உங்கள் மேல் பொதுநல வழக்கு தொடர முடியும். எனவே தயவு கூர்ந்து இது போன்ற அவதூறு வார்த்தைகளை காவல்துறை மேல் திணிக்க வேண்டாம். ஒரு சில காவலர்கள் தவறு செய்தாலும் என்ற வார்த்தையை சொல்லுங்களே ஒழிய 10% பேர் தான் ஒழுங்காக இருக்கிறார்கள், 90% பேர் ஏன் குற்றவாளிகளுக்கு சாதகமாகவே நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமே புரியவில்லையே. தயவு கூர்ந்து இந்த வார்த்தையை இத்தோடு உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாள் வரையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம். காவல்துறையை இழிவுபடுத்தி பேச வேண்டாம். காவல்துறை தன் கடமையை செய்ய ஆரம்பித்தால் நீங்களும் நிச்சயம் சிறையில் தான் இருக்க வேண்டும். எதுக்கென்றால் இப்படிப்பட்ட பேச்சுக்கு என்பதை நான் சுட்டிக்காட்டுகின்றேன். உங்களை புண்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. வார்த்தைகள் இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவரும் சரி, தமிழகத்திலே அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் பணியாற்றக்கூடிய காவலர்களையும் சரி இழிவுபடுத்தக்கூடாது என்பதற்காக தான் இதை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். எனவே தயவு கூர்ந்து இதுபோன்ற வார்த்தைகளை நீங்கள் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் கடைசியாக இருக்கட்டும். நான் எழுதி வைத்து பேசுபவன் அல்ல. மனதில் தோன்றதை உடனடியாக யூடியூபிலே பதிவிட செய்கிறேன். எனவே தயவு கூர்ந்து நீங்கள் பேச வேண்டாம், பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.